ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இந்த சாரியை பாருங்கள். இந்த சாரியோட பல்லு இது தான். அந்த முந்தானை வந்து ஒரு சில்வர் கலரில் இருக்கும். அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். இவங்களுக்கு நான் தான் வந்து ப்ளவுஸ் வந்து இதில் ரன்னிங் ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க ரன்னிங் ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் கலரில் ப்ளவுஸ் எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த சில்வர் கலரில் வந்து இந்த சேரீயோட கலரில் கொஞ்சம் ஒரு பைப்பிங் மட்டும் வச்சு கேட்டிருந்தாங்க. ஆனால் சேரீலேருந்து வந்து கிளாத் எடுக்காதப்பா, பத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம வந்து பாருங்கள், வீட்டிலே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம மிச்சம் விழுகிற துணியை பூரா நான் சேகரித்து வச்சுருந்தேன். அதில் தான் வந்து இந்த கலருக்கு மேட்சாக ஏதாவது ஆகுதான்னு போய் பார்க்குறப்ப அழகாக ஒரு துணி மேட்ச் ஆச்சுங்க. அந்த துணியை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து கடையில் போய் பார்த்துருந்தா கூட இந்த சேலைக்கு அவ்வளோ மேட்சிங்காக எடுத்துருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நம்ம மிச்சம் விழுகிற கிளாத்தை பூரா இந்த மாதிரி எடுத்து வைக்க போய் நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத் கிடச்சிருந்துச்சி. இது வந்து கம்மியாக தான் கிடச்சிருந்துச்சி. நம்ம என்ன பைப்பிங் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கிராஸ் பீஸ் மாதிரி கட் பண்ணி நான் ப்ளவுஸையும் முடிச்சுட்டேன். ஆனால் இந்த கிளாத்துலேருந்து தான் எடுத்து வச்சேன். இந்த ப்ளவுஸையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து அந்த லைன் லைனாக வர்றது ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள். இந்த ப்ளவுஸை தான் முடித்து பைப்பிங் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். பைப்பிங் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதில் வேறு ஒரு லைன் வரனால கரெக்டாக அந்த கோல்டு கலரில் குட்டி குட்டியாக லைன் மாதிரி வந்துருந்துச்சு. பைப்பிங் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை நான் கொடுக்கவுமே கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக பைப்பிங் வச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பிகினராக நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா, நீங்கள் பழகும்போது குட்டி குட்டி துணிகள்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் சைனிங் கிளாத்து, அதாவது கொஞ்சம் ஒர்க் வச்ச ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் மிச்சம் விழுகும் துணி, அந்த மாதிரி துணியெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணி கீழே போட்டுறாமல் அதெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் ஏதாவது வரும்போது நம்ம அதை வந்து நம்ம வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், கைக்கும் கழுத்துக்கும் அழகாக நம்ம பைப்பிங் பண்ணி இந்த ப்ளவுஸை வந்து அந்த சேரீயோட மேட்சிங்காக நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் சேகரித்த துணியெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு ஐடியாவுக்கோசரம் தான். பாருங்கள், எனக்கு அவசரமாக வேலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துணியை வந்து ஒரு கவரில் வச்சு இப்படி எடுத்து வச்சுருவேன். அப்புறம் டைம் இருக்கும்போது அந்த துணியெல்லாம் சின்ன சின்ன பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அயர்ன் பண்ணி நான் எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சாரீக்கு வந்து கொடுத்து அதுக்கு ப்ளவுஸுக்கு ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாங்கன்னா, நம்ம இந்த கலர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து சின்ன சைஸாலாம் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா அதில் நிறையாவே கிளாத் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். பாருங்கள், இந்த ப்ளவுஸ்லாம் அவங்க சுத்தமாகவே தைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் எடுத்து வச்சிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கனால நம்ம வந்து ஃப்ளவர் இந்த மாதிரி ஏதாவது டிசைன் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள், குட்டி குட்டி துணியை கூட நான் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அப்போதைக்கு வந்து நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு கிராமம் தான். அதனால் வந்து நம்ம ஒரு துணி வாங்கணும் அப்படின்னா வெளியில் போய் வாங்குறதுக்கு லேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி பீஸெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் எந்த கிளாத்தில் வந்து துணி மிச்சமானாலும் நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். நான் அப்படியே எடுத்து சேகரித்து வச்சுருவேன். குட்டி குட்டி துணி இருந்தால் மட்டும்தான் அதை நான் வந்து கீழே போட்டுருவேன். இது பாருங்கள், இது தைச்சி முடித்த இதில் வந்து இவ்வளோ கிளாத்து மிச்சமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 36, 34 இந்த மாதிரி அளவு உள்ள ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து 80 பாயிண்டில் வந்து மிச்சமே விழுகும். ஒவ்வொருத்தவங்க 1 மீட்ரு கூட எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் பாருங்கள், ப்ளவுஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன், எதுக்காவது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் பாருங்கள், நிறைய கிளாத் எடுத்து வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பட்டு சேரீயில் வந்த ப்ளவுஸோட அந்த பீஸ் தான். நான் இந்த மாதிரி வர்ற பீஸை பூராமே நான் வந்து இப்படி மடித்து எடுத்து வச்சுப்பேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கிளாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள். ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சின்ன விஷயந்தான், ஆனால் பெரிய உதவியாக நம்மளுக்கு இருக்கும். இந்த கிளாத்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகான கிளாத்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருப்பாங்க. அதில் மிச்சம் வர பீஸெல்லாம் நம்ம எடுத்து இப்படி சேகரித்து நான் வச்சுப்பேன். ஏதாவது டிசைன் வந்துச்சு அப்படின்னா நான் எடுத்து எல்லா கிளாத்தையும் பார்ப்பேன். அதில் ஏதாவது செட் ஆச்சுன்னா அது போட்டுப்பேன். இல்லைன்னா நான் வந்து சைனிங் கிளாத், அதாவது வந்து அந்த ஜாஸ்மின் கிளாத் வந்து நான் மொத்த ரேட் போட்டு வாங்கி வச்சுருக்கேன். அப்படி ஏதாவது இந்த கிளாத்தில் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த கிளாத் எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். எதுக்குங்க இதை கீழே போட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு? நம்ம அழகாக நம்மளுக்கு டிசைன் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க நான் வந்து லேஸு எல்லாமே வந்து மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். நம்ம அப்படி வாங்கி வச்சுருக்கிறப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசைனுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னா நம்ம பஸ் ஏறி போய் வாங்கிட்டு வர நேரத்தில் நம்ம 2 ப்ளவுஸே அடித்து முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அலைச்சலும் கூட. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு துணி நிறையா வர பட்சத்தில் வந்து நம்ம வந்து கொக்கி இந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்க பொருள்லாம் வந்து கொஞ்சம் சேகரித்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம்.
நான் அப்படி தான் பார்த்தேன்னா லைனிங் எல்லாமே வந்து மொத்தமாக நான் வாங்கி வச்சுப்பேன். எனக்கு துணியும் வந்து நிறையவே வரும். அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு கிளாத்துக்கு வந்து நம்ம தனித்தனியாக போய் வாங்குகிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கிளாத்து இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அவசரமாக வேலை பார்க்கும்போது கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு நைட் நேரத்தில் வந்து இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு கிளாத்தையும் வந்து நம்ம வந்து தொலைவி பிடிச்சி நம்ம போய் வாங்குறதுக்கு அந்த நைட் நேரத்துலலாம் முடியாது. அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேட்ச் வந்துச்சுன்னா நம்ம போட்டு விட்டுக்கலாம். இப்போ நான் தைச்ச ப்ளவுஸவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைப்பிங் கொடுத்த ப்ளவுஸை எவ்வளோ அழகாக வந்து அந்த நம்ம வந்து கடையில் எடுத்திருந்தால் அந்த சைனிங் கிளாத் ஒரே கலரில் மட்டும்தான் எடுத்துருக்க முடியும். ஆனால் நம்ம வந்து அந்த குட்டி குட்டியாக லைன் வந்தனால அந்த பைப்பிங்கை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.